திமுக எதற்காக பயப்படுகிறது? அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. திமுக எதுக்கு பயப்படணும்? ஆட்சியில் இருந்தாங்க, கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு ஏதாவது ஒரு அடிப்படையில் விஜய் அவர்களும் காரணம். இதுவரைக்க தார்மீக அடிப்படையில் விஜய் எந்த இடத்துலையுமே நானும் அதற்கு ஒரு காரணம் அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டீங்க, முதல்வராக இருக்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு விஜயினுடைய கரத்தில் இருக்கிறது, காவல்துறையினர் விஜயினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. கரூர் சம்பவம் சிபிஐ தான் விசாரிக்கணும்னு கேட்டது நீங்கள் தான். இப்போ சிபிஐயே இடையில பல்வேறு தரவுகளை வெளியிட்டாங்க. அதில் தெளிவாக தெரிகிறது உங்கள் மேல் 1008 குறைகள் இருக்கிறது அப்படின்னு. இதில் திமுக எங்கே பயப்படுது? திமுக எதற்காக இந்த விஷயத்தில் பயப்படணும்? திமுக உண்மையிலே இப்போ எதுக்காக பயப்படணும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் விஜயை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் ஸ்டாலின் பெருந்தன்மையாக விஜயை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்காமல் இருந்தார். தெரியுமா? எப்படி அல்லு அர்ஜுனா புஷ்பா பட அந்த விழாவில் அல்லு அர்ஜுனா தான் காரணம்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுனா மேலே கேஸை போட்டு அவரை தூக்கி உள்ளே வச்சுச்சு தெலுங்கானா அரசாங்கம். அதே மாதிரி விஜய் அவர்களை செஞ்சிருந்தால் இந்த பேச்செல்லாம் பேச மாட்டீங்க அப்படின்றது இன்றைக்கி பொதுமக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இன்றைக்கி கரூருடைய எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது. சார்ஜ் ஷீட்டில் ஆதவ் அர்ஜுனாவுடைய பெயரும் இருக்குது. நாங்கள் கரூர் கணக்கை தீர்க்காமல் விட மாட்டோம் அப்படின்னு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்குறார். கரூர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறார். கரூரில் இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. வழக்கு இருக்குது. வழக்கு இன்னும் நிறைவடையலை. அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட எல்லாரும் இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வி எல்லா பொதுமக்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கு ஓட்டு போட்ட பல இளைஞர்களே கேள்வி கேட்குறது என்னென்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுகிறோம், எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, நீங்கள் அரசு வேலையை இப்படி தூக்கி கொடுக்குறீங்களே அப்படின்னு. அது கூட அனுதாபத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எந்த விதத்திலையும் நான் பொறுப்பே ஏற்க மாட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அந்த மீட்டிங்கை கூட்டுனது யார்? அந்த மீட்டிங்க்கு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு அதுக்கு நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீங்க? ஒருவேளை நான் தாமதமாக வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டு கூட உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது.